அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோதரன் தகப்பனே. பாவல்லவரே, நல்லவர், அன்புள்ளவரே, என்றும் இருப்பவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற தகப்பனே. அப்பா, அந்தி சந்தி மதியான வேலையிலும் உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கப்படுத்துகிற தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்களை போஷித்ததுக்காக சோதன் தகப்பனே. அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஒரு மலை மேலே கொண்டு போய் நிற்க வைத்ததுக்காக சோதன் தகப்பனே. ஒரு உயரமான இடத்துல நீங்கள் எங்களை வச்சிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, பள்ளத்தில் விழுந்து கிடந்த தகப்பனே, எங்களை ஒரு உயரத்தில் எடுத்து கொண்டு போய் வைத்ததுக்காக சோதன் தகப்பனே. அப்பா, உம்முடைய நேசகுமாரனுடைய வரும்போது நாங்கள் பரிசுத்தமும் நீதியான மக்களாக நாங்கள் வாழ்கிறதுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எடுத்து போட்டு நாங்கள் நீதியின் மக்களாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்குடான கூடிய சோதன் தகப்பனே. அப்பா, உம்முடைய அன்பு பெருது தகப்பனே. எங்களை நீங்கள் அரவணைக்கிறீங்க தகப்பனே. அப்பா, எங்களை கட்டி பிடிச்சி எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து கொள்ளுறீங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீங்க. எங்களுடைய கைகள், கால்கள், கண்கள் எப்படியாப்பட்டது எப்படி இருக்குதுன்றது நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. உங்களுக்கு சோதன் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவுகளையும் உதவிகளையும் கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்களை பாதுகாத்துக்காக சோதன் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்தப்படுத்தியதுக்காக சோதன் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு சோதன் தகப்பனே. வெளிப்படாத விஷயங்களெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினரே, உங்களுக்கு சோதன் தகப்பனே. அப்பா, புடமிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எதுக்காகனாக்கா அக்கினியில் போடுகிற தங்கத்தை பாக்கிலும் உங்களுடைய விசுவாசம் ரொம்ப பெரிதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசத்தை விட்டு வெளியே போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. நமக்கு சோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சாமி. அப்பா, போதகரே உமக்கு சோத்திரம், என்று வெறுப்பரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. நீ போகும்போது வரும்போதெல்லாம் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம்ப்பா. அப்பா, எங்களுடைய பாதைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் செல்லும் வழிகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. பாவத்துக்குரிய காரியங்களுக்கு நாங்கள் செவி சாய்த்து போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க தகப்பனே. வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய அன்பு ரொம்ப பெரிதாக இருக்குது தகப்பனே. அப்பா, வானத்தில் இருக்கிற சந்திரங்களை சூரியன்களை பாருங்கள், அதையே நான் எப்படி உண்டாக்கியிருக்கிறேன், உங்களை என்னுடைய சாயலை நான் உண்டாக்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மேன்மைகள் உண்டு, ஒவ்வொரு ஜீவங்களுக்கும் ஒவ்வொரு உருவங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ப்பா. எங்களை நீங்கள் உம்முடைய சாயலில் உண்டாக்கி உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து இந்த கானான் தேசத்துக்கு எங்களை அழைத்தீரப்பா. உங்களுக்கு சோத்திரம் தகப்பனே. அந்த அழைப்பில் நாங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழும் வளர உதவி செய்யுங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்களை நீங்கள் மன்னித்து எங்களை புதிதாக நீங்கள் மாற்றி நாங்கள் பரிசுத்த ஆவியில் வளர்ந்து அநேக இடத்துல உங்களுக்கு சாட்சி கொடுக்கும்படிக்கு உம்முடைய ஆவி கொடுத்து பலப்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததையும் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கும். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் முடிக்குமாறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பூமியில் செயல்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் பறிப்பது போல எங்கள் பாவம் பொறுத்தலும் எங்கள் சோதனை நம்மளுடைய யெகோவா தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்தலும் சதா காலமும் எல்லோரோடும் இருப்பதாக. ஆமென்.